பிரவீன் வெளியில போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா, முடிவ மாத்திருக்காங்க. ரம்யா, ஜோ இல்ல கெமி அவர்கள் தான் பாத்தீங்கன்னா வெளியில வேண்டியது. எஃப்ஜே வெளியில போறதுக்கான வாய்ப்புமே நெறைய இருந்துச்சு. இந்த வாரம் ஃபுல்லா வயல்ட் கார்டு வந்த பிறகு தான் பாத்தீங்கன்னா, இந்த ஆட்டமே சூடு புடிச்சு. ஆனா ஓல்டு கண்டஸ்டன்ட் எல்லாம் என்ன சொல்றாய்ங்க அப்டின்னா, இவங்கலாம் கிழிச்சிருவேனாய்ங்க, ஒண்ணும் கிழிக்கலன்னு சொல்லிட்டு அவிங்க சொல்றாங்க. இந்த ஹோஸ்ட் அவரு ஷோ பாக்குறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. எப்போதுமே சம்மந்தமே இல்லாம ப்ரோமோல ஏதோ பேசிட்டு இருப்பாரு. இன்னைக்கு அந்த 2 ப்ரோமோல அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ நீங்களே பார்த்திருப்பீங்க. அப்படியே இழுத்துருவேன், கிழிச்சிருவேன்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க. உள்ள போயிட்டு என்ன கிழிச்சாங்க? வாங்க கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சம்மந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்காரு. செகண்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்க ஓல்டு கண்டஸ்டன்ட் எல்லாமே விஜய் சேதுபதிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது பெனாயில் ஊத்தி கழுவிருவேன்னாங்கன்னு சொல்லிட்டு ரம்யா ஜோ அவர்கள் சொல்றாங்க. ஆமா, நீயே வெளியில வேண்டியதுமா, நீ எல்லாம் பேசலாமா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அப்புறம் வினயா சொல்றாங்க, ராக்கெட் மாதிரி வந்தாங்க, புஷ்ன்னு போயிருச்சு அப்படின்ற மாதிரி. கானா வினோத் அவர்கள் சொன்னாங்க, அது கூட ஒரு வேலிட் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். அமிதா இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் அவங்க பண்ணாங்க, அதனால அவர் சொன்னாரு. 1, 2, 3, 5க்கு அப்புறமேட்டு 6, 7 என்னன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க தானே சார் சொல்லி தரணும் அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லியிருந்தாரு. அப்படி என்னைய பொறுத்தளவு பார்க்கும்போது வயல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் உள்ள வந்த பிறகுதான் அந்த ஷோவே பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த சீக்ரெட் டாஸ்க் மட்டும் சாண்ட்ரா கொளுத்தி எடுக்கல அப்படின்னா இந்த டாஸ்கே இன்னும் மொக்கையா போயிருந்திருக்கும். ஆனா அந்த கெஸ்ட் எல்லாம் இரிட்டேட் பண்ணாங்க, அது வேற விஷயம். இருந்தாலுமே சூப்பரா பண்ணாங்க. திவ்யா பாத்தீங்கன்னா அந்த அர்ச்சனா ரோலை எடுத்து வேற மாதிரி கொண்டு போறாங்க. அவங்க அழுவாங்க, ஒரு மாதிரி சோர்வா இருந்து அதுக்கப்புறமேட்டு எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க கொஞ்சம் ரூடா போறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டு இவங்க பண்ற விஷயங்கள் கரெக்ட், மத்தவங்க பண்ற விஷயங்கள் தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போறாங்க. அதெல்லாம் மாத்திக்கிட்டு அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாவே ஃபைனல் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதை மட்டும் மாத்திக்கணும். அப்புறம் சாண்ட்ராவை சொல்லவே தேவையில்ல, சூப்பராவே பண்றாங்க. பிரசன்ட் பாத்தீங்கன்னா இவங்களோட கூட்டு சேர்ந்து ஒரு விஷயம், அந்த பிராங்க் அந்த கர்மம்லாம் பண்ணார்ல, அதெல்லாம் பண்ணாம இண்டிவிஜுவலா பார்வதியை அடிச்சு ஆடுறாருல, ஒண்ணு பண்ணாருல, அது என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாரு அப்படின்னா இன்னுமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அமித்தை பொறுத்தளவு பார்வதியோட கிரெடிட்காக எல்லாம் ஏங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் வெளியில சொல்லிட்டு போனவங்க எல்லாருமே ஒவ்வொரு இதை சொல்லிட்டு போனாங்க. அமித் அவர்கள் என்ன சொல்லிட்டு போனாரு அப்படின்னா, நான் சொல்ல மாட்டேன் சார், செயல்ல காமிப்பேன்னு சொல்லிட்டு. உங்க செயல் இதுதானே, எஃப்ஜே எல்லாம் உங்களை வச்சு செய்யற நிலைமையில தான் நீங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் அமித் நெக்ஸ்ட் வீக் ரோஸ்டட் இந்த வாரம் வாங்கின பிறகு மாத்திப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த வாரம் அன்அபிஷியல் ஓட்டை நீங்க பாத்திருந்தீங்க அப்படின்னா வினோத் அவர்களுக்கு தாறுமாறா ஓட்டுகள் விழுந்துட்டு இருந்துச்சு, வினயாக்கும் ஓட்டுகள் விழுந்துட்டு இருந்துச்சு. அப்புறமேட்டு பார்வதி, திவாகர், கமருதீன் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓரளவு பாத்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம்க்கு, சபரிக்கு உங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 6, 7 பேருக்கு டீசென்டாவே ஓட்டுகள் விழுந்துச்சு. எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. கடைசி ஒரு 5 பிளேஸ்ல தான் பாத்தீங்கன்னா ஓட்டுகள் சுத்தமா இல்லாம தொங்கிட்டு இருந்தது. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே பிரவீனுக்கு லாஸ்டா தான் இருந்தாரு. அப்புறமேட்டு தான் கொஞ்சம் முன்னாடி போனாரு. கெமிக்கெல்லாம் சுத்தமா ஓட்டுகளே கிடையாது. அதே மாதிரி எஃப்ஜேக்கும் ஓட்டுகளே இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா துஷார் அவர்களுக்கு ஓட்டுகள் குறைவா தான் இருந்துச்சு. அதே மாதிரி ரம்யா அவர்களுக்கும் ஓட்டுகள் குறைவா தான் இருந்துச்சு. அந்த ஒண்ணு ஸ்கிரிப்ட் மாதிரி ஒண்ணு வந்துச்சுல்ல, அதுல எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வாரம் ரம்யா ஜோ தான் வெளியில போவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாமினேஷனுக்கும் அவங்க வந்தாங்க. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா குறைவான ஓட்டுகள் அடிப்படையில தான் இருந்துச்சு. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கும். ஏன்னா போன வாரம் வயல்ட் கார்டு என்ட்ரி அப்பே டபுள் எவிக்ஷன் பண்ண வேண்டியது விஜய் சேதுபதி சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் அரோராவை இங்க எதுக்கு காப்பாத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. பாத்தீங்கன்னா காப்பாத்தி போன வாரம் கலையோட அனுப்பாம ஒரு எவிக்ஷன் ஆயிடுச்சு. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருந்திருக்கணும். நம்ம எய்ம் பண்ணது என்ன அப்படின்னா, ஒரு பெண் ஒரு ஆண் இருக்கும் பட்சத்துல பாத்தீங்கன்னா எஃப்ஜே மற்றும் பாத்தீங்கன்னா ரம்யா, அப்படி இல்லைன்னா கெமி. எஃப்ஜே ரம்யா வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் போச்சு. ஆனா இவங்க 2 பேரையுமே காப்பாத்திட்டாங்க. அரோரா பாத்தீங்கன்னா இப்ப துஷார் வெளியில போறான்னா அதுக்கு முக்கியமான காரணம் அரோரா தான். அவனாலதான் கேட்டு போனா அவனும் ஒரு காரணம் தான். உள்ள ஒன்னும் பண்ணவே இல்லை. அது கூட சுத்திக்கிட்டு பாத்தீங்கன்னா லைஃபுக்கு ஸ்பாயில் பண்ணிட்டியேடா அப்படின்ற மாதிரி, லைஃப தொலைச்சிட்டியேடா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவன் டான்ஸ் ஆடுவான், திறமைகள்லாம் இருந்துச்சு. இப்ப எதுவுமே எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பையன் வெளியில போயிட்டான். அதே மாதிரி ஆதிரை வெளியில போறதுக்கு காரணம் எஃப்ஜே தான். அப்படி இருக்கும்போது பார்க்க போனா யார் வெளியில போயிருந்திருக்கு? போன வாரமே ஆதிரையோட பாத்தீங்கன்னா ஆதிரை போகும்போதே அரோரா வெளில போயிருந்திருக்கணும். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா எஃப்ஜே வெளில போயிருந்திருக்கணும். இவங்க காரணமா இருக்கவங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் சேவ் ஆறாங்க. இவங்க கூட இருந்து கெட்டு போன இவங்க பாத்தீங்கன்னா நாசமா போயிட்டு இன்னைக்கு வெளியிலயும் போயிட்டாங்க. இப்ப ரம்யா ஜோ தான் வெளியில போக வேண்டியது. இவங்க காப்பாத்துனது யாராருன்னு கேட்டீங்கன்னா ரம்யா ஜோவை, கெமியை, எஃப்ஜேவை இவங்களை எல்லாம் அரோராவே போன வாரமே காப்பாத்தி இந்த வாரம் நாமினேஷன் இல்ல காப்பாத்தி விட்டு
இப்ப வந்து பாத்தீங்கன்னா, பிரவீன் அவர்கள வந்து வெளியில தூக்கிட்டாங்க. அதே மாரி பாத்தீங்கன்னா, துஷார் அவர்களையும் தூக்கிட்டாங்க. கடைசி நேரத்துல எதுவும் முடிவுகள் மாற்றப்பட்டுச்சு அப்படின்ற மாரி சொல்லப்படுது. ஏன்னா வந்து ரம்யா ஜோ தான் அந்த டார்கெட் லிஸ்ட்ல இருந்தாங்க. ரம்யா தான் போக வேண்டியது. ஆனா கடைசி டயத்துல வந்து மாத்திட்டாங்க. அது யார அது காப்பாத்தணும்ன்றது கண்டி தெரியல. ஒருவேளை வந்து அடுத்த வாரம் வந்து அவர் கேப்டன் ஆயிட்டு, இது இன்னும் வேற மாரி அக்ரெசிவா அடிச்சு ஏன்னா இந்த வாரமே ஓரளவு நல்லா தான் பண்ணாரு. அப்படி இருக்கும்போது பண்ணும்போது அடுத்த வாரம் கேப்டனா இன்னும் அக்ரெசிவா அடிச்சு பாத்தீங்கன்னா, இவங்களோட ப்ராடக்ட் சபரியா இருக்கட்டும், ஒரு சில நபர்களுக்கு வந்து ஆபத்து வந்துரும். ஏன்னா சபரிக்கெல்லாம் வோட்டிங் வருது, போகுது அப்படின்ற மாரி இருக்கனால அவங்களுக்கு ஆபத்து வந்துருமோன்ற ஒரு எண்ணத்துல வந்து மாத்துனாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வயல்ட் கார்டு வந்த பிறகு கேம் சூப்பரா இருக்கா? இந்த வாரம் லிட்டரலி வந்து ஹானஸ்ட்டா சொல்லணும்னா யார் வெளிய போயிருக்க வேண்டியது? உங்க கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.